பெத்த தாயிட்ட வந்து பேரம் பேசுறாங்க, இந்த வழக்கை வந்து விட்டுருங்க, இதை வந்து இப்படி மாத்தி சொல்லுங்க, உங்களுக்கு தேவையான காசு வந்து தாரோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்க வந்து நினைக்கலாம், என்னப்பா இது, ரித்தன்யா அவர்களுடைய குடும்பமே ஒரு பணக்கார குடும்பம் தான், ஸோ அப்போ அந்த குடும்பத்துக்கு காசை கொடுக்குற மகளோட கேஸை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவங்க விட்டுருவாங்களான்னு. ஸோ இது வந்து அஜித்குமார் இருக்காருல்ல, இப்ப இறந்து போனார் அஜித்குமார் அவர்கள் விடயத்துல அந்த விடயத்தை மூடி மறைக்கிறதுக்கு அவங்களோட அம்மா கிட்ட வந்து பேரம் பேசப்பட்டிருக்கு. அவங்களோட அம்மா அதை வந்து இன்று கூட வந்து பிரஸுக்கு வந்து பப்ளிக்கா சொல்லிட்டாங்க. என்னட்ட வந்து பேரம் பேசினார்கள், என்ன வந்து மாத்தி சொல்லுங்க, அவங்களுக்கு சாதமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. எப்ப அண்ணாமலை அவர்களுடைய பேரு நிகிதாக்கும் அண்ணாமலைக்கும், அதாவது நிகிதா அவர்கள் வந்து அண்ணாமலையோட தீவிரமான ஒரு ரசிகை, பாஜகவுக்கு வந்து அவ்வளவு தூரம் வெறித்தனமா சோசியல் மீடியால சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்தாங்க. அதே நேரத்தில் டிஎம்கே, அப்புறம் மதிப்புக்குரிய சிஎம் ஐயா அவர்கள், அப்புறம் வந்து ஈவன் தளபதி விஜயண்ணா அவர்கள், ஸோ அனைவரையுமே வந்து அட்டாக் பண்ணி போட்டு பாஜகவுக்கு மட்டும் வந்து எவ்வளவு தூரம் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்றது அவங்களுடைய முகப்புத்தகத்தில் இருந்தது. ஒரு ஒரு ப்ரொஃபஷனாக இருந்துக்கிட்டு மாணவர்கள் மத்தியில் சில விடயங்களை வந்து அவங்க திணித்திருந்தாங்க, சரிங்களா, சில விடயங்களுக்கு எதிராக. ஸோ அப்படி அவங்க எப்படி செயற்பட்டாங்கன்ற விடயங்கள் எல்லாம் அஜித்குமார் அவர்கள் விடயம் மூலம் வெளியில வர அஜித்குமார் அவர்களுடைய விடயம் வந்து அப்படியே சோசியல் மீடியாவில் காணாமத்தான் ஆக்கப்பட்டது. சரியா, பேசுவோரோட எண்ணிக்கை குறைந்தது. நடுவில் வந்து அவங்க அம்மா கிட்ட பேரம் பேசுற வேலைகள் எல்லாம் நடந்திருக்கு. அப்படி இருந்தும் அந்த ஏழை தாய் வந்து, அந்த ஏழை குடும்பம் வந்து இன்று வரைக்கும் தன்னுடைய மகனுக்கு நீதி கிடைக்கணும், அந்த நீதி மக்கள் மத்தியில் இந்த விடயங்கள் போய் சேர்ந்தால்தான் அந்த நீதி வந்து நிலைத்து நிற்கும், அந்த நீதி மக்களோட குரல் ஒலித்து கொண்டிருக்கும், அந்த தீ அணையாம இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த தாய் வந்து இன்று வரைக்கும் என்னென்ன நடக்குதோ அதை வந்து மக்களோட ஷேர் பண்ணி கொண்டிருக்காங்க. மக்களை பேச சொல்லி இந்த விடயங்களை அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க. அதை பல பேர் வந்து பேசி கொண்டிருக்காங்க. அப்ப ஒரு ஏழை தாயே வந்து நடக்கிற விடயங்களை அப்டேட் பண்ணிக்குள்ள ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பம், அரசியல் பேக்ரவுண்ட்ல பெரிய குடும்பம், சொந்தங்கள் பந்தங்கள் அப்படின்னு நிறைந்த குடும்பம். ஆனா கடந்த சனிக்கிழமைக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் ரித்தன்யா அவர்கள் விடயத்தில் அவங்களோட சைட்ல இருந்து எந்த விதமான அப்டேட்டுமே வந்து இல்லை. சரியா, நம்ம வீடியோக்கு கீழே கூட நம்ம வேற வீடியோ போட்டா கூட ரித்தன்யாவோட அப்டேட் என்னாச்சு தம்பி, மகன் ரித்தன்யாவோட அப்டேட் என்னாச்சு அப்படின்ற மாதிரி. ஏன் கனடால இருந்து கூட வந்து நம்ம கூட நம்ம பிக் பாஸ் பாக்குற அம்மா வந்து கேட்டாங்க, பிள்ளை ரித்தன்யாவோட அப்டேட் என்னாச்சு, அவங்களோட அப்பா 2 நாள்ல ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்னாங்க, ஒரு அப்டேட்டையும் காணல, என்னாச்சு அப்படின்னு பல ரித்தன்யா கூட பிறக்காத உறவுகள், ரித்தன்யான்னா யாருன்னே தெரியாத உறவுகள், அவங்க வந்து அவ்வளோ மும்முரமா இருக்காங்க ரித்தன்யாவோட நெக்ஸ்ட் என்ன அப்டேட், என்ன நடக்குதுன்னு. ஆனா இங்க அஜித்குமார் அவர்களை பெற்ற ஒரு ஏழை குடும்பமே அஜித்குமார் அவர்கள் விடயத்துல இப்படி வந்து பேரம் பேசினார்கள் என்ற தைரியமா சொல்லிக்குள்ள, மக்கள் இந்த விடயத்தை மறந்துடக்கூடாது என்பதற்காக அப்டேட் பண்ணக்குள்ள, தொடர்ந்து இதை மக்கள் பேசணும் அப்படின்னு விடயங்களை பண்ணக்குள்ள, இங்க ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் வந்து மௌனமா இருக்கு. சரிங்களா, அதுதான் கவலையா இருக்கு. ஒரு சிம்பிள் விடயம் மக்களே, இப்ப நம்ம வீடியோ போடுறோம் இல்ல, நம்மள மாதிரி நிறைய சகோதரர்கள் ரித்தன்யா விடயத்தை வந்து பேசுறாங்கல்ல, மக்கள் மத்தியில கொண்டு போய் விடுறாங்கல்ல, அப்போ நீங்க வந்து பிரஸை கூட நீங்க வந்து கூப்பிட வேணாம், மீடியாவுக்கு அழைச்சி வந்து நீங்க சொல்ல தேவையில்லை. உங்க வீட்டில் மொபைல் இருக்குல்ல, நல்ல மொபைல் இருக்குல்ல, ஐபோன் இருக்கும், நல்ல மொபைல் இருக்குல்ல, அதுல வந்து உங்களுக்கு யூடியூப் அக்கௌண்ட் வந்து இருக்குமில்ல, இல்லைனாலும் கிரியேட் பண்ண முடியுமில்ல, அதுல வந்து ஒரு வீடியோவை தம்பியோ இல்லை தம்பி வந்து அம்மா அப்பாவையோ எடுத்து, இப்போ வரைக்கும் ரிப்போர்ட் வரையில, ஒஃபிஷியலி ரிப்போர்ட் வரையில, சோசியல் மீடியாவில் வந்த ரிப்போர்ட் வந்து இன்னும் உண்மை இல்லை, எங்களுக்கு வந்து லேப் ரிப்போர்ட்டும் வரையில, எங்களுக்கு வந்து கால் ஹிஸ்டரி ரிப்போர்ட்டும் வரையில அப்படின்னு நீங்க ஒரு விடயத்தை சொன்னீங்கன்னா அதை வந்து பல பேர் பேசுவாங்க. மக்கள் மத்தியில் அந்த காற்று தீ அணையாம வந்து எப்படியே இன்னும் பறந்து கொண்டு போகும்ல, அதையே வந்து பண்ணல. ஒண்ணு. ரெண்டாவது, சரி நீங்க உங்களுடைய ஒரு சோசியல் மீடியால நீங்க போட விரும்பாட்டியும் நீங்க ஒரு வீடியோ எடுத்து நீங்க பிரஸுக்கு சென்ட் பண்ணிருக்கலாம். இல்ல வேற பல பேர் வந்து ரித்தன்யா அவர்களுடைய டாபிக்கை எல்லாருமே பேசி கொண்டிருக்காங்க. சாதாரண யூடியூபர்ல இருந்து பெரிய நியூஸ் சேனல்ல இருந்து மெமி கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வந்து பேசி கொண்டிருக்காங்க. சரி, அப்போ அவங்கள டேக் பண்ணி போட்டு விட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை டவுன்லோட் பண்ணி போட்டு அவங்களோட சேனலில் போட்டு அதை வந்து பேசுவாங்கல்ல, அந்த விடயம் அணையாமல் இருக்குமில்ல.
இப்போ ஒரு விடயம் அணைய போகுது, அப்படியே இந்த விடயம் இல்லாமல் போகுது சோஷியல் மீடியாவில் அப்படின்றது கிளியராக தெரியுது. ரித்தனி அவர்களுடைய டாபிக்கே இல்லாமல் போகுது. அப்போ நீங்கள் அந்த ஒரு அஜித்குமார் அவர்களுடைய அம்மா ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவ்வளோ எதிர்ப்புகளை மீறி தன்னுடைய பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும்னு இவ்வளவு தூரம் வரைக்குள்ள நீங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணலை அப்படின்றதான் மக்களோட கேள்வியும் சரி, என்னுடைய ஒரு வேதனையும் சரி. சரி, இந்த வீடியோவில் வந்து நிறைய ரிப்போர்ட் போகுது. சற்று முன் கிடைச்ச ரிப்போர்ட், அப்படி கிடைச்ச ரிப்போர்ட், நிறைய விடயங்கள் போகுது. என்னோட சைட்ல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று, சரிங்களா? அடுத்தது வந்து ரித்தனி அவர்கள் விடயம் என்ன ஆக போகுது, அதை பற்றி சில விடயங்கள் வருது. அது உண்மையா பொய்யான்றதை நீங்க முடிவு பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா மக்கள் சோசியல் மீடியால பயிர்ற விடயங்களை நான் உங்ககிட்ட கொண்டு வர்றேன். முதலாவது விடயம், ரித்தனி அவர்கள் கடந்த ஒரு 3-4 நாளா இந்த ரிப்போர்ட் வந்துட்டு, சற்று முன் ரிப்போர்ட் வந்துச்சு இந்த அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய சொல்லி கொண்டிருக்காங்க. ஆஃபிஷியலி எந்த ரிப்போர்ட்டுமே வர இல்லை அப்படின்றதான். அது வருமா வராதா அப்படின்னு தெரியல. சில பேர் வந்து சொல்றாங்க என்னன்னா, சாதகமா கவினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றப்பட்டிருக்கு, இல்ல இது வெளியிலே வராது அப்படின்றாங்க. ஸோ என்னோட சைட்ல இருந்து நான் உறுதியாக சொல்லக்கூடியது என்னன்னா, இப்போ வரைக்கும் ரித்தனி அவர்களுடைய ரிப்போர்ட் அவங்க அப்பாவுக்கு வந்து போகல அப்படின்ற மாதிரி தான் அப்டேட் ஒன்று. அப்படி போய் அதை அவர் மக்களுக்கு சொல்லாமல் இருந்திருந்தாங்கன்னா அது அவர் மேலே இருக்கிறப்பல. ஏன்னா அவங்க தான் மக்கள்கிட்ட கொண்டாங்க, மக்களுக்கு முன்னுக்கு அழுதாங்க, சோசியல் மீடியாவில் பேசுங்க அப்படின்னு அத்தனை பேரையும் பேச வச்சாங்க. அத்தனை மக்களையும் ரித்தனி அவர்களுக்காக கண்ணீர் வைக்க வச்சாங்க. ரித்தனியாவின் உண்மையை கொண்டு போய் சேர்ந்தாங்க, ஆரம்பிச்சு வச்சவங்க அவங்க. ஸோ அப்போ அவங்களோட அப்பாவுக்கு அந்த ரிப்போர்ட் போய் அவங்க அதை வெளியில சொல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க மீது தப்பு. ஆனால் எனக்கு வருகின்ற அப்டேட்டின் வரை இப்போ வரைக்கும் ரித்தனியா அவர்களுடைய லேப் ரிப்போர்ட்டோ இல்லை ஹால் ஹிஸ்டரி ரிப்போர்ட்டோ இப்போ வரைக்கும் உங்களோட அப்பாவுக்கு போகல, வரல அப்படின்றதுதான் ஒரு அப்டேட், சரிங்களா? சரி, அடுத்தது இன்னொரு விடயம் என்ன அப்படின்னா, ஸோ ரித்தனியா அவர்கள் விடயத்தில் இப்போ அதாவது என்னத்துக்குப்பா வெளியில் அடிச்சுக்கிட்டு எல்லாம் ஒரே கட்சி எல்லாம் இப்போ நம்ம அடிச்சுக்கிட்டா 3வது 4வது நபருக்கு தான் கொண்டாட்டம், அவனுங்க உங்களை வச்சு வளர பார்ப்பாங்க, இதை பேசி முடிச்சுக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி உள்குத்தி நடந்துச்சு. இப்போ அஜித்குமார் அவர்கள் விடயத்தில் கூட அவங்க அம்மா கிட்ட வந்து பேரம் பேசியிருக்காங்க. இவ்வளோ காசு தாரோம், இதை பேசாமல் இருந்துருங்க, இல்லை நமக்கு சாதகமாக பேசுங்க அப்படின்ற மாதிரி. ரித்தனி அவர்கள் விடயத்தில் கூட அவங்களோட அப்பா அம்மா கிட்ட தம்பி கிட்ட பேசப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் கூட இன்னைக்கு கூட ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். அதில் உண்மைத்தன்மை எவ்வளவு இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல, உண்மையா இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன், சரிங்களா? ஸோ ரித்தனி அவர்களுடைய உண்மையான விடயத்தை அவங்களோட அப்பா அம்மா வாயால சொல்ற வரைக்கும், அதாவது ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிட்டு கால் ஹிஸ்டரி வந்துட்டு அப்படின்னு அவங்க சொல்லாத வரைக்கும் உண்மையான ரிப்போர்ட் வரல அப்படி என்பதான் அர்த்தம், சரிங்களா? இன்னொரு மிகப்பெரிய வேதனை என்னன்னா, போன சனிக்கிழமை அவ்வளவு தூரம் பேசினவங்க ஐஜி அவர்களிடம் கடிதத்தை கொடுத்துருக்கோம், 2 நாளில் வந்துடும் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஒரு கிழமை முடிஞ்சுது, இப்போ வரைக்கும் அந்த ரிப்போர்ட் வரல. ஸோ அப்போ ரிப்போர்ட் வரல அப்படின்னுக்குள்ள அத்தனை மக்கள் கேட்டுக்கொண்டிருக்காங்க. மக்களை குழப்புறதுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய போலியான ரிப்போர்ட் எல்லாம் போய் கொண்டிருக்கு. அதை வந்து ரித்தனி அவருடைய குடும்பம், அவங்களோட அப்பா அம்மா பாக்காட்டியும் தம்பி, அப்புறம் சித்தப்பா பையன் அப்படின்றவங்க எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த உண்மையை வந்து அப்டேட் பண்ணி கொண்டிருந்தா இந்த விடயம் இன்னும் அணையாமல் இருக்கும், சரியா? மக்களும் வந்து அவங்க குடும்பத்தோட கனெக்டா இருப்பாங்க, தொடர்பா இருப்பாங்க. இந்த ரியலோட ஃபேக்கா கனெக்ட் ஆகாம ரியல் யாரோட கனெக்ட் ஆகணுமோ அதோட கனெக்டா இருப்பாங்க. அப்ப அதை கூட அவங்க ஏன் இன்னும் பண்ணாம இருக்காங்க அப்படின்றதா வேதனையா இருக்கு. இந்த வீடியோ கூட நான் எனக்காக போடலையா, இதுக்கப்புறமாவது ரித்தனி அவர்கள் டாபிக்ல என்ன நடந்துச்சு, ரிப்போர்ட் வரல, இன்னும் ரிப்போர்ட் வரமா வராதா அப்படின்ற ஒரு விடயத்தை அவங்க வாயத்திலிருந்து பேசுறாங்கன்னா, ரித்தனியா குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு வீடியோ வந்திருக்குன்னு போட்டு பல பேர் பேசுவாங்க. அந்த பிள்ளையோட அந்த குரல், அந்த தீ இன்னும் அணையாம இருக்கும். அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோ கூட நான் வந்து இப்ப போடுறேன். கழுவி ஊத்துறேன்னா ஊத்திக்கொள்ளுங்க. சில பேர் வந்து என்ன அப்படின்னா, நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னாங்க. ஸ்ரீமதி என்ற ஒரு பிள்ளை விடயத்துல அமைதியா இருந்து என்னடா கிடைச்சிது, இப்ப வரைக்கும் அந்த தாய் வந்து வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்காங்க. எவ்வளவு வேதனையா இருக்குமென்றது ஆஸ் அ யூடியூபரை நமக்கு தெரியும். அதாவது பிள்ளைய நம்ம இன்னும் கல்யாணம் பண்ணல, சரியா? பிள்ளை பெத்துக்காட்டியும் ஒரு ரித்தனியா அப்படின்றவங்கள நமக்கு தெரியாது, சொந்த பந்தம் நட்பு எதுவுமே இல்லை. ஆனா ஒவ்வொரு முறையுமே அந்த அவங்களோட டாபிக் பேசக்குள்ள, முக்கியமா அவங்களுடைய போட்டோவை நம்ம தம்ப்நெயில்ல போடக்குள்ள சரியா வலிக்குது. அந்த பிள்ளை என்னம்மா இப்படி பண்ணிட்டியா, நல்லா வாழ்ந்திருக்கணும் என்ற அந்த ஒரு இதோண்டு வருது, சரியா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஸ்ரீமதி அவருடைய அம்மா ஒவ்வொரு நாளுமே அந்த பிள்ளைய பத்தி பேசுறாங்க, வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும்?
ஸோ ஓகே மக்களே, நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இது வரைக்கும் ரத்தனியா அவர்களுடைய உண்மையான ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட்டோ ஹோல் ஹிஸ்டரியோ வரல. சரிங்களா? நன்றி.